Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா வீட்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபிளாட் மாப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மாப்ல அதோட ஹெட் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா கிங் தமிழ் சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை செய்யறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் ஒன்று வேணும். இந்த பிவிசி ஷீட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஐகார்டில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதோடைய சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பைப் வேணும். இது எங்கள் வீட்டில் இருந்த சாதாரண ஒரு ஸ்டீல் பென்னு தான். அந்த பிவிசி ஷீட்டில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி கேண்டிலில் காட்டி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் பைப்பில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாம்பு மாதிரி நம்மளுக்கு வேணும். நம்ம இப்போ கிளாம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று வேணும். ரெண்டு பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா இதுதான் சென்டரில் வரப்போகிற பகுதி. இந்த பென்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அது சைடில் 2 இடத்துல ஓட்டை போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பிவிசி ஷீட்லேயே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்மளோட கிளாம்பை வந்து கொஞ்சமாக ஹைட் ஆகணும். ஹைட் ஆகினா தான் நம்ம நடுவில் செய்யப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக ஃப்ரீயாக மூவ் ஆகும். இதை ஒட்டுறதுக்காக நான் வந்து பிவிசி சால்வெண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டீல் பைப்பில் இந்த மாதிரி நடுவில் வந்துட்டும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி கிரிப்புக்காக தான், நடுவில் வரப்போகிற ஒரு பார்ட்டுக்காக செஞ்சுருப்போம். அதுக்கு நடுவில் வச்சு இந்த பெண்ணை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதை பிவிசி ஷீட் மேலே வச்சு நம்ம கரெக்டாக அளவு பார்த்துக்கலாம். பார்த்தோன்னே இப்போ வந்து நம்ம சால்வெண்ட்டை போட்டு ஒட்டிக்கலாம். அந்த பெண்ணை மறக்காமல் உள்ளே வச்சு இது பண்ணிவிடுங்க. வெளியிலே வச்சிட்டிங்கன்னா அது உள்ளே மறுபடியும் வைக்க முடியாது. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிவிசி பைப் ஒன்று சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து ஓட்டை போட்டிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கு நடுவில் இதை வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த நெட்டு ஒன்று எடுத்தோம்ல அதை வச்சு நல்லா லாக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதில் இன்னொரு வேலையும் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். 360 டிகிரியில் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரைட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு குச்சி தான். அந்த குச்சி வந்து இந்த பைப்பில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான லாங் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஹார்டான துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 3 லேயர் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி எலாஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த எலாஸ்டிக்கும் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான ட்ரௌசரு அது மாதிரி இருந்ததுன்னா அதில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ அதை இந்த மாதிரி நான் தச்சு எடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுடைய அந்த மாப்பில் வந்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா கீயை வச்சுட்டு அந்த பைப்பு மட்டும் நம்ம மேலே இழுத்து விட்டோம்னா கீயை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாப்பை எதுக்கு செஞ்சோம் அதை தொடச்சி பார்க்கணும்ல. வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தண்ணி இருந்தால் ஈரம் பண்ணிக்கலாம். கீழே வந்து நானே கரையை உருவாக்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கரையை வந்து சூப்பராக துடைக்குது.
நல்லா இதை வச்சு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ எந்த இடத்துலையா தண்ணியாக இருந்ததுன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக துடைக்கலாம். இல்லை தண்ணியில் நனைச்சி கூட நீங்கள் ஈஸியாக துடைக்கலாம். நம்ம 360 ஆங்கிள் எதுக்கு நம்ம செஞ்சோன்னா, இந்த மாதிரி கட்டிலுக்கு அடியிலையோ இல்லை ஷோபாக்கு அடியிலையோ வந்து இந்த மாதிரி விட்டு துடைக்கிறதுக்காக தான் செஞ்சோம். உங்ககிட்ட டைல்ஸ் ஓட்டின செவர் இருந்ததுன்னா, அதில் கூட அழுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக துடைக்கலாம் இதை வச்சு. உங்களுக்காக மறுபடியும் கொஞ்சம் கரையை வச்சு தொடச்சி காட்டுறேன். என்னடா நாப்டோல் விளம்பரம் மாதிரி திரும்ப திரும்ப வச்சு காட்டுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாப்போட பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுறேன். ஒருவேளை இந்த மாப்பு ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அந்த துணியை மட்டும் நீங்கள் கழட்டி தனியாக வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை திரும்பி நீங்கள் அந்த மாப்பிலே திருப்பி போட்டுடலாம். என்ன நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த சைடில் இருக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.